உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பது எதனால், அந்த பிரச்சனையை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பார்க்க போகின்றோம். இந்த சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்பார்கள். இந்த பிரச்சனை வருவதற்கு மலச்சிக்கலும் அடிக்கடி வயிற்றுப்போக்கும் ஏற்படுவது காரணமாகும். இந்த பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம், திறந்த வெளியில் விற்கக்கூடிய உணவு பண்டங்களின் மீது ஈக்கள், கொசுக்கள் அமரும் பொழுது அவற்றின் மூலமாக தொற்றுநோய் கிருமிகள் அந்த உணவு பண்டங்களில் அமர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் காற்றில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகளும் அந்த உணவின் மீது படிந்துவிடும். அந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவில் உள்ள புழுக்களும் வைரஸ் தொற்று கிருமிகளும் குடல் பகுதியில் சென்று பல மடங்கு பெருகிவிடும். நாளடைவில் இந்த புழுக்கள் அதிகமாகி நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும். அந்த உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு வெறும் சக்கையை மலக்குடலில் தள்ளிவிடும். இந்த புழுக்களின் ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது அந்த புழுக்கள் தங்குவதற்கு குடல் பகுதியில் இடம் வேண்டும். அதாவது குடலிலும் மலக்குடலிலும் அதிக அளவில் இந்த புழுக்கள் காணப்படும். இந்த புழுக்கள் தங்களுக்கு ஏற்றவாறு வசதியாக வாழ்வதற்கு அங்கே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த மலத்தை வெளியேற்றும். அதாவது சாப்பிட்டவுடன் இந்த புழுக்கள் அந்த உணவில் உள்ள சத்துக்களை மட்டும் உறிஞ்சிக்கொண்டு அந்த வெறும் சக்கையை மலக்குடலில் தள்ளி மலத்தை உடனே வெளியேற்ற முயற்சிக்கும். இதனால்தான் இந்த பாதிப்புடையவர்கள் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கிறார்கள். பழக்கமில்லாத உணவுகளை உண்டாலோ அல்லது சரியாக வேக வைக்காத உணவுகளை உண்டாலும் அல்லது சரியாக பழுக்காத பழங்களை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு சாதாரண விஷயமாகும். ஆனால் வயிற்று பகுதியில் புழுக்கள் அதிகமாகி அந்த புழுக்கள் நாளடைவில் பல மடங்காக பெருகி நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு வெறும் சக்கையை, அதாவது அந்த மலத்தை மட்டும் வெளியேற்ற முயற்சிக்கும் பொழுது அடிக்கடி அவர்களுக்கு சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஆகும். இந்த நிலையை போக்குவதற்கு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். சூடான உணவுகளை சாப்பிடும்போது அதில் எந்த விதமான பூச்சி கிருமிகள் இருந்தாலும் மடிந்துவிடும். அவற்றை சாப்பிடுவதால் எந்த விதமான பாதிப்பும் வராது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் குடிநீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கும்போது எந்த விதமான நோய் பாதிப்பும் வராது. வாரத்திற்கு ஒரு முறை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு விளக்கெண்ணெய் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு 200 மில்லி வெந்நீர் குடிக்கும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும், வயிறு சுத்தப்படுத்தப்படும். இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் உடையவர்களுக்கு உடல் அசதி, உடல் சோம்பல் எப்பொழுதும் இருக்கும். அவர்களை பார்த்தால் ஒரு நோயாளியை போல் காணப்படுவார்கள். எந்த ஒரு வேலையையும் சுலபமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்ட உணவில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் அந்த புழுக்கள் சாப்பிட்டுவிடும். அவர் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதில்லை. இந்த நிலையை போக்குவதற்கு வாரத்திற்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வெந்நீர் பருகி வரும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். வயிற்று வலி இருக்கும்போது வாயு விடங்கத்தை விளக்கெண்ணெயில் நன்றாக வறுத்து தூள் செய்து வைத்து கொண்டு காலையில் கால் தேக்கரண்டி அளவிற்கு ஒரு வாரத்திற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றிலுள்ள புழுக்கள் வெளியேறும். வயிற்று வாயு, வயிற்று உப்புசம், பசியின்மை போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. இந்த பிரச்சனையை போக்குவதற்கு நாம் ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: குடசைப்பாலை மரத்தின் பட்டை, அதிமதுரம், வாயு விடங்கம், கோவை பிஞ்சு, கோதுமை பால் மற்றும் பனைவெல்லம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். குடசைப்பாலை மரமானது சாலையோரங்களிலும் பூங்காக்களிலும் அழகுக்காக வளர்க்கப்படுகிறது. இந்த மரத்தின் பட்டையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. சிறு குழந்தைகளுக்கு பேதி அதிகமாக இருக்கும்போது
குடசப்பாலை மரத்தின் பட்டையை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரில் கொதிக்க வைத்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அரை தேக்கரண்டி வீதம் கொடுத்து கொண்டு வரும்போது அந்த பேதியானது உடனடியாக நிற்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு தோல் பகுதியில் புண்கள் ஏற்பட்டுவிட்டால் விரைவில் ஆறாது. அந்த புண்களை ஆற்றுவதற்கு இந்த மரத்தின் பட்டையை ஒரு தேக்கரண்டி எடுத்து நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு புண்களை கழுவி வரும்போது அந்த புண்கள் விரைவில் ஆறும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கும். அந்த குளுக்கோஸின் அளவை சமன் செய்வதற்கும் இன்சுலினை சுரக்க வைப்பதற்கும் குடசைப்பாலை மரத்தின் பட்டை ஒரு தேக்கரண்டி, மருதம்பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி, ஆலம்பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி, நாவல் மரப்பட்டை ஒரு தேக்கரண்டி இவற்றையெல்லாம் சமநடையாக எடுத்து தூள் செய்து வைத்து கொண்டு இவற்றிலிருந்து காலையில் கால் தேக்கரண்டி, மாலையில் கால் தேக்கரண்டி என்ற எண்ணிக்கையில் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவும் குறையும், இன்சுலின் சுரப்பு சமனாகும். தோல் பகுதியில் ஏதேனும் கட்டி, வீக்கம் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது இந்த மரத்தின் பட்டையை பச்சையாக எடுத்து நன்றாக நீர் விட்டு அரைத்து அந்த கட்டி வீக்கத்தின் மீது பற்று போடும்போது கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கோவை பிஞ்சு. கோவை பிஞ்சு மட்டுமல்லாமல் கோவை கொடியிலும் கோவை கிழங்கிலும் அதிக மருத்துவ குணங்கள் உள்ளன. வாய் அச்சரம், வாய்ப்புண் இதுபோல பாதிப்புகள் இருந்தால் கோவை இலையை நெய்யில் வதக்கி சுவைத்து கொண்டிருக்கும் போது வாய்ப்பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களாரும் வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை கோவை இலைக்கு உண்டு. சர்க்கரை நோயாளிகளுக்கு தினசரி காலையில் 2 கோவைக்காய் என்ற கணக்கில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவு குறையும். கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு கோவைக்காயை தினசரி சமைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும். உடல் உஷ்ணமடையும் போது தோலில் சொறி, சிரங்கு, வியர்க்குரு போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை நீக்குவதற்கும் உடலை பாதுகாப்பதற்கும் கோவைக்காய் அதிக அளவில் பயன்படக்கூடியது. ஆசன வாயில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும், மலக்குடலில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கோவை பிஞ்சு நமக்கு பயன்படுவதால் கோவை பிஞ்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வாயு விடங்கம். உடலில் ஏதேனும் விஷப்பூச்சிகள் கடித்துவிட்டால் வாயு விடங்கத்தை நீர் விட்டு அரைத்து அந்த கடிவாயில் தடவி வரும்போது விஷத்தன்மை படிப்படியாக குறையும். இரத்தத்தில் விஷத்தன்மை கலக்காமல் பாதுகாக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ விஷப்பொருளை உண்டுவிட்டால் வயிற்று பகுதியில் அந்த விஷத்தன்மை அதிகமாகி ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு. வாயு விடங்கம் அரை தேக்கரண்டி எடுத்து காடி நீரில் நன்றாக ஊற வைத்து அந்த நீரை சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் ஏதேனும் விஷம் இருந்தால் அந்த விஷத்தை வெளியேற்றிவிடும். வயிற்று பகுதியில் அதிகமாக பூச்சி இருக்கும்போது நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள அனைத்து விதமான சத்துக்களையும் புரிஞ்சு கொள்ளும். அந்த பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு வாயு விடங்கத்தை விளக்கெண்ணெயில் நன்றாக வறுத்து தூள் செய்து வைத்து கொண்டு தினசரி காலையில் கால் தேக்கரண்டி அளவிற்கு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும். வயிற்றை சுத்தம் செய்வதற்கு சிறந்த முறையில் வாயு விடங்கம் பயன்படக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு பனைவெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். பனைவெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது சிறு குழந்தைகளுக்கு இரும்பு சத்தும் ஃபோலிக் அமில சத்தும் கிடைக்கும். எலும்பு வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அதிமதுரம். சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும், தொண்டை பகுதியில் பாதிப்பு இருந்தாலும் அதிமதுர பொடி கால் தேக்கரண்டி, கடுக்காய் பொடி கால் தேக்கரண்டி, சித்திரத்தை பொடி கால் தேக்கரண்டி இவற்றை தீநீராக்கி தேவையான அளவு பனைவெல்லம் சேர்த்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் 30 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யும். சளி, இருமலையும் போக்கும். நீண்ட நாள் காய்ச்சல் இருக்கும்போது நாவறட்சி, அதிக தாகம், உடல் அசதி போன்ற பாதிப்புகள் இருக்கும். இந்த நிலையை சரி செய்வதற்கு அதிமதுர பொடி கால் தேக்கரண்டி, அமுக்கரா பொடி கால் தேக்கரண்டி, நிலப்பனக்கிழங்கு பொடி கால் தேக்கரண்டி, சித்திரத்தை, வால்மிளகு இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து காலை, மாலை 2 வேளையும் 100 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது நீண்ட நாள் காய்ச்சல் படிப்படியாக குறையும். உடல் அசதி, உடல் சோம்பல் படிப்படியாக குறையும்.
உடலானது சுறுசுறுப்புடன் காணப்படும். உடலில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுவிட்டால், இரத்தம் நிற்காமல் வடிந்து கொண்டிருந்தால் அந்த வெட்டுக்காயத்தின் மீது அதிமதுர பொடியை தூவும் போது இரத்தம் உடனடியாக நிற்கும். அது மட்டுமல்லாமல் அந்த வெட்டுக்காயம் உடனடியாக ஆறும். கண்களில் சிவப்பு, கண் மங்கல், கண்களில் பீலை தள்ளுதல், கண் சூடாகுதல் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது அதிமதுரத்தை தாய்ப்பால் விட்டு நன்றாக அரைத்து கண்களை சுற்றி பற்று போடும்போது கண்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் தீரும். கண் குளிர்ச்சி அடையும். கோடை காலத்தில் உடல் உஷ்ணமாகும். அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு அதிமதுர பொடி 1/4 தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து நீரில் கரைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்த ஓட்டம் சீராகும். அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும். உடல் எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு அதிமதுர பொடி சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. இங்கே வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யவும், புழுக்களை வெளியே தள்ளுவதற்கும், சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பதை அறவே போக்குவதற்கும் அதிமதுரம் நமக்கு பயன்படுவதால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கோதுமை பால். கோதுமை ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பொருளாக பயன்படுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும், கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு வரும்போது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற பாதிப்புகள் உடனடியாக தீரும். சிறு குழந்தைகளுக்கு உடல் மெலிந்து காணப்பட்டால் கோதுமை பால் 100 மில்லி எடுத்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இவற்றையெல்லாம் அந்த பாலில் தூள் செய்து கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் மெலிந்த குழந்தைகள் நன்றாக புஷ்டியாக காணப்படுவார்கள். குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்தாக பயன்படக்கூடியது. ஏதேனும் விஷப்பொருளை சாப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு உடனடியாக அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கும் உடலை பாதுகாப்பதற்கும் கோதுமை மாவை நீரில் கரைத்து உள்ளுக்கு கொடுக்கும்போது அந்த விஷத்தன்மையானது இரத்தத்தில் கலக்காது. அந்த விஷம் முறிந்துவிடும். உடலை பாதுகாப்பதற்கு கோதுமை மாவு சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. அது மட்டுமல்லாமல் உடலில் ஏதேனும் கட்டி, வீக்கம் இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் கோதுமை மாவை களியாக கிளறி இளஞ்சூட்டில் கட்டி வரும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும், தீக்காயம் ஏற்பட்டுவிட்டாலும் கோதுமை மாவை நெய்யில் கலக்கி பூசி வரும்போது அந்த தீக்காயம், புண்கள் விரைவில் ஆறும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பனைவெல்லம். அடிக்கடி மலம் கழிக்கும் போது உடல் சோர்வடையும், சுறுசுறுப்பு குறைவாக இருக்கும், இரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கும். இந்த பிரச்சனையை போக்குவதற்கு பனைவெல்லம் நமக்கு சிறந்த முறையில் பயன்படுகிறது. இந்த பனைவெல்லத்தை தினசரி ஒரு சிறிய துண்டு என்று சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகள் வெளியேறும், உடலை பாதுகாக்கும். உடலுக்கு எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு வனப்பையும் கொடுப்பதற்கு பனைவெல்லம் சிறந்த முறையில் பயன்படுகிறது. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பதற்கு என்ன காரணம், அந்த பிரச்சனையை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். நாம் மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். குடசப்பாலை மரத்தின் பட்டை ஒரு சிறிய துண்டு, அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு, வாயு விடங்கம் 1/2 தேக்கரண்டி, கோவை பிஞ்சு 4, கோதுமை பால் 4 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு குடசைப்பாலை மரத்தின் பட்டையை தூள் செய்து வைத்து கொள்ளவும், அதை போல கோவை பிஞ்சுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது நாம் நறுக்கி வைத்துள்ள கோவை பிஞ்சுகளை சேர்க்கவும். அடுத்ததாக குடசைப்பாலை மரத்தின் பட்டை மற்றும் வாயு விடங்கத்தை 1-2 இடித்து சேர்க்கவும்.
இப்பொழுது அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு சேர்க்கவும். கோவை பிஞ்சு நன்றாக வேக வேண்டும். நாம் 200 மில்லி நீரை ஊற்றினோம். அந்த நீரானது நமக்கு 100 மில்லி கிடைக்கும் வரை சிறு தீயில் வைத்து சுண்ட காய்ச்சவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்க்கவும். இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 4 தேக்கரண்டி கோதுமை பாலை சேர்க்கவும். சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனையை போக்குவதற்கு இந்த மருந்தானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. காலையில் 100 மில்லி அளவிற்கு உணவிற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். அதை போல இரவில் படுக்க போகும் முன் உணவிற்கு முன்பாக 100 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் உள்ள பூச்சிகள் வெளியேறும், வயிறு சுத்தப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் ஆசனவாய் மலக்குடலில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகளையும் சரி செய்யும். முக்கியமாக மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலையும் சரி செய்யும். சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருந்து துன்பப்படுபவர்கள் இந்த மருந்தை காலை இரவு என 2 வேளையும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, ஆசனவாயை சுற்றி சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். அந்த கொப்பளத்தை சொரிந்தால் சீழ்வடியும், இரத்தம் வரும். இவற்றால் மிகுந்த வலியும் மனவேதனையும் ஏற்படும். இந்த பௌத்திர கட்டியை போக்குவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக காரம், புளிப்பு இவற்றை நீக்க வேண்டும். மது, புகையிலை இவற்றையும் அறவே நீக்க வேண்டும். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள் தினசரி உணவில் காய்கறிகளையும் கீரை வகைகளையும் நார்ச்சத்துள்ள பழங்களையும் சாப்பிட வேண்டும். தினசரி இளநீர் சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். மலக்குடலில் உள்ள மலப்புழுக்கள் வெளியேறும். பௌத்திர கட்டி வராமல் இருப்பதற்கு இந்த மருந்துகள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. பௌத்திர கட்டியை போக்குவதற்கு நம் வீட்டிலே இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த பௌத்திர கட்டியின் மீது தடவி வரும்போது அந்த பௌத்திர கட்டியானது படிப்படியாக ஆறும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் இலையின் சாறு, துத்தி இலையின் சாறு, கடுக்காய் பொடி, கருப்பு உளுந்து மற்றும் விளக்கெண்ணெய். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மஞ்சள் இலை சாறு 2 தேக்கரண்டி, துத்தி இலை சாறு 2 தேக்கரண்டி, கடுக்காய் பொடி 1/2 தேக்கரண்டி, கருப்பு உளுந்து 1/2 தேக்கரண்டி, 100 மில்லி விளக்கெண்ணெய். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெயை எடுத்து லேசாக சூடேற்றவும். எண்ணெய் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் மஞ்சள் இலை சாறு சேர்க்கவும். இப்பொழுது துத்தி இலை சாறு சேர்க்கவும். இப்பொழுது கருப்பு உளுந்து 1-2 இடித்து சேர்க்கவும்.
இப்பொழுது கடுக்காய் பொடி சேர்க்கவும். அனஸ் ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பௌத்திர கட்டியை போக்குவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படுகிறது. உள்மூலம் அதிகமாகி அதன் காரணமாக பௌத்திர கட்டிகள் வருகின்றன. அந்த பௌத்திர கட்டிகள் வந்தால் ஆசனவாயின் அருகே சிறு கொப்பளங்கள் ஏற்படும். அந்த கொப்பளத்தை சொரிந்தால் இரத்தம், சீழ் போன்றவை வெளியேறும். அதிக வலியும் நமைச்சலும் எரிச்சலும் இருக்கும். இந்த பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை அந்த கட்டிகளின் மீது பூசி வரும்போது அந்த கட்டியானது படிப்படியாக குறையும். பௌத்திர நோயால் பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.